நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் டெல்லியில கூட்டம் போட்டுட்டு 70 நாளா நாங்க குழு அமைச்சிட்டோம், திமுக இன்னும் குழு அமைக்கல அப்படின்னு கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றாங்க எங்க கூட்டணி அடிமை கூட்டணி, நாங்க பயமுறுத்தி கூட்டணி வச்சிருக்கோம், நாங்க ஜனநாயக முறைப்படி பிரதமர் எல்லாரோட கையும் பிடித்து உயர்த்தி நாங்க நல்ல கூட்டணி வச்சிருக்கோம். இன்னைக்கு எங்க கூட்டணியை பார்த்து உங்களுக்கு யார் வருவான்னு கேட்டுட்டு இருந்ததுல எங்க கூட்டணி இன்னைக்கு பலமான கூட்டணியா மாறிடுச்சு. ஆனா உங்க கூட்டணி இன்னைக்கு காங்கிரஸ் இன்னும் குழு அமைக்கலையே ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா காங்கிரஸ்ல உள்ளவங்க பல பேரு சூரியனை பார்த்து கும்பிடுறதுக்கு பதிலா விசில் அடிச்சாங்க. இதுதான் காரணம். அதனால நிச்சயமா 2026 யார் வெற்றி பெற போகிறார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது. காங்கிரஸ் நிச்சயமா கூப்பிடுறாங்களா இல்லையான்றது எனக்கு கணக்கு கிடையாது. கூப்பிட்டாலும் தோத்துதான் போவாங்க, திமுக கூப்பிடலாலும் திமுக தோத்துதான் போகிறது. ஏனென்றால் மக்கள் அந்த அளவிற்கு எதிர்ப்போடு இருக்கிறார்கள். எதிர்பார்ப்போடு திமுக கூட்டணிக்கு எதிர்ப்போடும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்கள். அதனால் நிச்சயமா எங்க கூட்டணி வெற்றி பெறும்.